தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களின் முன்னேற்றத்திற்காக 1891ஆம் ஆண்டு இந்தியாவில் ஆட்சி புரிந்த பிரிட்டிஷ் அரசால் நிலம் வழங்கப்பட்டது. அப்படி வழங்கப்பட்ட நிலங்கள் பஞ்சமி நிலம், தீர்வை நிலம், கண்டிஷன் நிலம் என பல்வேறு பெயர்களில் வழங்கப்பட்டன. அத்தகைய பஞ்சமி நிலங்களை பட்டியலின சமூகத்தினரை தவிர்த்து வேறு எந்த சமூகத்தினரும் உரிமை கோர முடியாத அளவிற்கு அந்த காலத்திலேயே சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. பட்டியலின மக்களுக்காக தமிழகம் முழுவதும் பஞ்சமி நிலங்கள் வழங்கப்பட்ட நிலையில் கோவையில் மட்டும் அத்தகைய நிலங்கள் சுமார் 10,000 ஏக்கர் பெருநிறுவனங்களின் ஆக்கிரமிப்பில் இருப்பதை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல் உறுதிப்படுத்தியுள்ளது. கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் பஞ்சமி நிலங்களை பாதுகாக்க தனிச்சட்டம் இயற்றப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசு அச்சட்டத்தை இயற்ற தயங்குவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இங்கே இருக்க பட்டியல் சமூக மக்கள் கல்வி அறியாமையை பயன்படுத்தி இட்லி போண்டாக்காக நிறைய கல்லுக்காக திருமணங்களுக்காக அந்த பட்டியல் சமூக மக்களுடைய நிலங்களை ஏமாற்றி இன்றைக்கி லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள், இப்போ 1,00,000 ஏக்கர் நிலங்கள் இருக்குதாக சொல்கிறாங்க. அந்த 1,00,000 ஏக்கர் நிலங்கள் கூட எங்கே இருக்குன்னு இல்லை. ஆனால் நாங்கள் நிறைய தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழே நிலங்களை நாங்கள் வந்து ஒவ்வொரு இப்போ கோயம்புத்தூரில் 10,000 ஹெக்டேர் நிலங்கள் இங்கே இருக்குதான்னு சொல்லி நாங்கள் ஒரு ஆர்டிஐ போட்டு 2015ஆம் ஆண்டு முதல் மக்களிடத்தில் போய் பிரச்சாரங்களை கொண்டு போனோம். பிரச்சாரங்களை கொண்டு போய் 2018 தேசிய பட்டியல் ஆணையத்திலையும் தமிழ்நாடு ஆதிரார் பழங்குடியினர் ஆணையத்திலும் பல்வேறு வழக்குகளை நடத்தினோம். உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளை நடத்தி இன்றைக்கி நாங்கள் ஓரளவு தீர்ப்பு வாங்கியிருக்கிறோம். 10,000 ஏக்கர் நிலங்களை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். இன்றைக்கி அந்த நிலங்களை வந்து மீட்டு அந்த மக்களை கொடுங்கன்னு சொல்லி சட்ட போராட்டத்தை நடத்தி வருகின்றோம். பட்டியல் சமூக மக்கள் பழங்குடி மக்களை நிலங்களை பாதுகாப்புக்கு தனி சட்டம் இல்லை. தனி சட்டம் இருந்திருந்தால் இந்த நிலங்களை எல்லாம் யாராலும் விற்பனை செய்ய முடியாது, யாரும் அபகரிக்க முடியாது. ஒரு சட்டம் கொண்டு வருவதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடுகிறோம். ஆனால் ஆட்சியாளர்கள் எதுக்கெல்லாம் சட்டம் கொண்டு வர்றாங்க. ஆனால் வந்து இந்த நிலங்களை பாதுகாப்பதற்கு ஒரு சட்டம் கொண்டு வர மறுக்கிறாங்க, கள்ள மௌனம் சாதிக்கிறாங்க. சமீபத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் நீதியரசர் தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பஞ்சமி நிலங்கள் குறித்து மாவட்ட நிர்வாகம் தவறான தகவலை அளித்திருப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. 10,000 ஏக்கர் பரப்பளவில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 4,000 ஏக்கர் மட்டுமே ஆக்கிரமிப்பில் இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் கூறியிருப்பது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஆர்டிஐ மூலமாக நாங்கள் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தகவல் அறிவு சட்டத்தில் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் நாங்கள் அதை மென்ஷன் பண்ணி கொடுக்குறோம். இந்த ஊரில் இந்த சர்வே நம்பரோட இந்த இத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது, இது ஆக்கிரமிப்பில் இருக்குது, இதை அரசு எடுக்கணும் அப்படின்னு எடுக்கிறதுக்கு அரசு வந்து மிக யோசனையோடு இருக்குது. ஆனால் இதை உடனடி எடுக்கணும். வைலன்ஸ் ஆகிற லேண்டுக வந்து குறிப்பாக அரசு அதிகாரிகளினுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிகார போக்கு. அது யார் கேட்க போகிறா பட்டியலின மக்களுக்குன்ற ஒரு போக்கு தான் அது. ஏன்னா இங்கே இருக்கிற விஓ வந்து என்ஓசி வந்து கொடுக்காம தடையின்மை சான்றிதழ் விஓவிலேருந்து தாசில்தார்லேருந்து சர்வேயர் வரைக்கும் சார் பதிவாளர் அலுவலர் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரார் வரைக்கும் அது என்ன நிலன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் அவங்க வந்து அதை பதிவு பண்ணிக்கிறாங்க, விற்பனை கொடுக்குறாங்க. அப்போ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் இந்த அரசு. பட்டியலின மக்களுக்கு வழங்கப்பட்ட பஞ்சமி நிலங்கள் அவரது வாரிசுதாரர்களிடம் இருக்கிறதா என்ற ஆய்வு நடத்திய போதுதான் அந்நிலங்களில் பெரும்பாலானவை ஆக்கிரமிப்பில் இருப்பதை தெரிய வந்துள்ளது. எத்தனையோ வரலாற்று சிறப்புமிக்க சட்டங்கள் தமிழகத்தில் இயற்றப்பட்டுள்ள நிலையில் பட்டியலின மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு பஞ்சமி நிலச்சட்டத்தை இயற்ற தமிழக அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்துள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் கோவை செய்தியாளர் சுரேஷ்குமார்.